அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாளின் அடையாளங்கள். கியாமத் நாள் எப்போது வரும் என்பதை பற்றிய அறிவு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. ஆனால் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் மூலமாக கியாமத் நாளுக்கு முன்னால் உலகில் ஏற்படக்கூடிய ஏராளமான அடையாளங்களை அறிவித்து கொடுத்துள்ளான். கியாமத்தின் அடையாளங்கள் இரண்டு வகைப்படும். அலாமத்தே சுக்ரா சிறிய அடையாளங்கள், அலாமத்தே குஃப்ரா பெரிய அடையாளங்கள். சிறிய அடையாளங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து ஹல்ரத் மஹ்தி அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படும் வரை ஏற்படக்கூடிய அடையாளங்கள் அனைத்தும் சிறிய அடையாளங்களாகும். 1. மார்க்க கல்வி எடுக்கப்பட்டு அறியாமை அதிகமாகுதல். 2. விபச்சாரம், மது அருந்துதல், கொலை கொள்ளை பரவலாகுதல். 3. பெண்கள் அதிகமாகவும் ஆண்கள் குறைவாகவும் இருத்தல். 4. நிலநடுக்கங்கள் ஏற்படுதல். 5. மக்கள் உயரமான கட்டிடங்களை எழுப்புதல். 6. உள்ளத்தில் பேராசை அதிகரித்தல். 7. இசைக்கருவிகள் மற்றும் பாடும் பெண்கள் அதிகரித்தல். 8. தாய்க்கு மாறு செய்து மனைவிக்கு வழிபடுதல். 9. நண்பர்களை நெருக்கமாக்கி தந்தையை தூரமாக்குதல். 10. கெட்ட குணம், பேராசையுள்ள தகுதியற்ற மனிதர்களுக்கு பெரும் பதவிகள் கிடைத்தல். பயத்தின் காரணமாக இவர்களுக்கு கண்ணியம் செய்யும் நிலை ஏற்படுதல். 11. உம்மத்தில் கடைசியாக வருபவர்கள் முன்னோர்களை குறை கூறுதல், பழித்து பேசுதல். 12. ஜக்காத்து கொடுப்பதை பாரமாக சுமையாக கருதுதல். 13. பள்ளிவாசல்களில் உலக காரியங்களை பேசி கூச்சலிடுதல். 14. உண்மை சொல்பவரை பொய்யர் என்றும் பொய்யரை உண்மையாளர் என்றும் நம்புதல். 15. வெட்கம், அமானிதம் பேணல், நாணயம் ஆகிய குணங்கள் உள்ளங்களிலிருந்து எடுபட்டு போகுதல். 16. அநியாயம் செய்வதும் லஞ்சமும் அதிகமாகுதல். 17. காஃபிர்கள் முஸ்லிம்கள் மீது நாலாபுறமும் தாக்குதல் நடத்துதல். 18. உலகை சம்பாதிப்பதற்காக மார்க்க கல்வியை கற்றல். 19. விலங்குகள் மனிதர்களிடம் பேசுதல்.